ஒரு பொண்ணு தன்னோட லவ்வர் முன்னாடியே ஒரு ரவுடியாவுல மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. தன்னோட லவ்வர் இத கண்ணு முன்னாடி பாத்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தன்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே, தன்னோட லவ்வரை காப்பாத்த முடியலையேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல அவன் பாக்கெட்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்து இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, இந்த நீயும் உன் பாய் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த விஷயத்த நேர்ல பார்த்தா அந்த லவ்வருக்கு ரொம்பவே ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம, தான் கண்ணு முன்னாடியே தன்னோட லவ்வர் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ரோட்ல நடந்து போறாரு. அப்படியே ஒரு காரும் எதிர்த்தாப்புல வரவும் அந்த கார் இடிச்சு அப்படியே அந்த ஸ்பாட்லயே அவரும் இறந்து போயிடுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு ஒரு வயசானவர் வீட்டுல வேலையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வயசானவர் இந்த பொண்ணை சும்மா விடாம இந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அவர் வயசையே மாத்தலாம்னு சொல்லி அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல இருந்து உடனே நிறைய விஷயம் இந்த பொண்ணுக்காகவே மாத்திக்கிறாரு. அந்த பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுலயே அவர் வெறியா இருக்காரு. என்னடா இது, இந்த வயசானவர் கிட்ட வேற வந்து மாட்டிக்கிட்டான்னு பார்த்தா கடைசியில அந்த வயசானவர் தான் இவகிட்ட மாட்டிட்டு இருக்காரு. இந்த வயசானவர் வேற யாருமே இல்ல, தன்னோட லவ்வரோட அப்பாவா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரோட லவ் விஷயம் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சதுமே இந்த பொண்ணு யாரு என்னன்றது கூட தெரியாம இவங்க அப்பா தான் ரவுடிகளை செட் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விடுறதுக்காக அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்காக அந்த ரவுடி அனுப்பியிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு தன்னோட லவ்வர் இறந்த பிறகு எவ்வளவு வேதனையில இருந்தாலும் அந்த வேதனையில அந்த வயசானவரும் படணும் அப்படின்றதுக்காக அந்த வயசானவருக்காக வலைய விரிச்சிருக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.